இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பேராக் அதிக தொற்று வீதத்தை பதிவு செய்தது. நேற்று நாடு முழுவதும் கோவிட்-19 தொற்று விகிதம் RT 1.14 ஆக இருந்தது. பேராக் மிக அதிகமாக RTஐ 1.32 ஆக பதிவானது. சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தனது கீச்சக கணக்கில் பகிர்ந்த ஒரு விளக்கப்படம் தெலங்கானா இரண்டாவது மிக உயர்ந்த RT மதிப்பை, அதாவது 1.29 பதிவை செய்துள்ளதாக காட்டியது. கெடா 1.22, பினாங்கு 1.21, மலாக்கா 1.18, சிலாங்கூர் மற்றும் ஜொகூர் முறையே 1.17, நெகிரி செம்பிலான் 1.12, பஹாங் 1.11 மற்றும் கோலாலம்பூர் 1.10 என பதிவு செய்துள்ளன. புத்திரஜயா 0.99, சரவாக் 0.98, கிளந்தான் 0.94 மற்றும் சபா 0.89 என்றும் கீழே வாசிப்புகளை பதிவு செய்தன. சந்தைகளுக்கு செல்வதை தவிர்ப்பீர். பினாங்கு பயணீட்டாளர் சங்கம் தினசரி சந்தைகளுக்கு சென்று பொருட்களை வாங்குவதை பொதுமக்கள் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று பினாங்கு பயணீட்டாளர் சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. சிறு குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை சந்தைகளுக்கு பேரங்காடிகளுக்கும் செல்வதை இன்றளவும் காண முடிவதாகவும், அதனை தற்காலிகமாக நிறுத்திக் கொண்டால் கோவிட்-19 நோய் பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சியாக இது அமையும் என்று அச்சங்கத்தின் கல்வி பிரிவு அதிகாரி NV சுப்பாராவ் தெரிவித்தார். கோவிட்-19 நோய் பரவலை கட்டுப்படுத்துவதில் அனைவரது பங்கும் அவசியமானது. ஒரு முறை சந்தைக்கு சென்று 3 அல்லது 4 நாட்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொண்டால் தினசரி சந்தைக்கு செல்வதை தவிர்க்க முடியும் என்று அவர் தெளிவுபடுத்தினார். கோவிட்-19 நோய் பரவல் அதிகரித்து வரும் இந்த காலகட்டத்தில் வெளியில் செல்வதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், குறிப்பாக அரசாங்கம் நிர்ணயித்திருக்கும் அனைத்து விதிமுறைகளையும் பின்பற்றி செயல்படுவது சிறப்பாகும் என்றும் NV சுப்பாராவ் வலியுறுத்தினார். PKP 3.0 குறைவான அபராதங்களே வெளியிடப்பட்டிருக்கின்றன. நாட்டில் இதற்கு முன்னர் அமல்படுத்தப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு PKPயுடன் ஒப்பிடுகையில் மே 12ஆம் தேதி அமல்படுத்தப்பட்டிருக்கும் PKPயில் குறைவான அபராதங்கள் வெளியிடப்பட்டிருப்பதாக டாங்வாங்கி போலீஸ் தலைவர் ACP முகமது சைனால் அப்துல்லா தெரிவித்திருக்கிறார். தற்போது கோலாலம்பூரில் உள்ள ஒரு நாளுக்கு 20க்கும் குறைவான அபராதங்கள் வெளியிடப்படுவதாக அவர் கூறியிருக்கிறார். இதற்கு முன்னர் ஒரு நாளுக்கு 60 முதல் 70 அபராதங்கள் வெளியிடப்பட்டன. ஆனால் இந்த PKPயின் போது அதிகமானோர் வீட்டிலிருந்து வெளியேறாததால் பொதுமக்கள் வழக்கமாக செய்யும் தவறுகளை அடையாளம் காண முடியவில்லை. ஆகவே தற்பொழுது 20க்கும் குறைவான அபராதங்கள் வெளியிடப்படுகின்றன. இருப்பினும் சில வியாபார வளாகங்கள் அதிக நேரம் செயல்பட்டு வருகின்றன என்றார் அவர். கோலாலம்பூரில் டாங்வாங்கி போலீஸ் படையினருடன் இணைந்து PKP செயல்பாட்டு தர விதிமுறை SOPயை பின்பற்றப்படுவதை பார்வையிட்ட ACP முகமது சைனால் இதனை தெரிவித்தார். கோலாலம்பூர் சுற்று வட்டாரத்தில் உள்ள மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவரின் தலைமையில் 7 முதல் 8 போலீஸ் அதிகாரிகள் கொண்ட 21 கண்காணிப்பு நடவடிக்கை குழு செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டார். கோவிட் தொற்றுக்கு 4113 பேர் பாதிப்பு, 34 மரணங்கள். நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் கோவிட் தொற்றுக்கு 4113 பேர் பாதிக்கப்பட்டனர். இதன் வழி இந்த தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை 4,62,190 உயர்ந்தது. கோவிட் தொற்றுக்கு உள்ளானவர்களில் 34 பேர் உயிரிழந்தனர் என சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். சிலாங்கூரில் மட்டும் 1269 பேர் தொற்றுக்கு உள்ளாகினர். அதற்கு அடுத்த நிலையில் சரவாக்கில் 533 பேரும், கிளந்தானில் 371 பேரும், ஜொகூரில் 335 பேரும், கோலாலம்பூரில் 306 பேரும், பினாங்கில் 266 பேரும் தொற்றுக்கு உள்ளாகினர். மேலும் கெடாவில் 228 பேரும், பகாங்கில் 178 பேரும், பேராவில் 147 பேரும், நெகிரி செம்பிலானில் 124 பேரும் தொற்றுக்கு உள்ளாகினர். இந்தியாவிலிருந்து வந்து செல்லும் கப்பல்களை 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்தும் நடவடிக்கைக்கு உட்படுத்த தேவையில்லை. துறைமுக பகுதிகளுக்கு இந்தியாவிலிருந்து வந்து செல்லும் கப்பல்களை 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்தும் நடவடிக்கைக்கு உட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கப்பல் துறையை நெருங்கி தனது நடவடிக்கைகளை தொடங்குவதற்கு தொடர்பான அனுமதியை வழங்குவதற்கு முன்னர் மலேசிய கடல்துறை தயார் செய்திருக்கின்ற
கப்பல் கடற்படை சுகாதார பிரகடனத்தை சுகாதார அமைச்சு ஆராயவிருப்பதாக வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது. கோவிட்-19 நோய் பரவலின் அறிகுறிகள் இருப்பதாக சந்தேகிக்கப்பட்ட அந்த கப்பல் 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்த உத்தரவிடப்படும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. துறைமுக பணியாளர்களும் சரக்கு நடவடிக்கைகளுக்காக கப்பலுக்குள் சென்று வரும் பணியாளர்கள் அனைவரும் கையுறைகள் உட்பட சுவாச கவசம் கட்டாயம் அணிந்திருக்க வேண்டும். கப்பலில் உள்ள குழுவினருடன் தொடர்பு கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் சுவாச கவசத்துடன் பாதுகாப்பு உடை அணிந்து செல்ல வேண்டும். கெரஜான் ககல் ஆர்ப்பாட்டம் 20 பேர் 4 நாட்களுக்கு தடுத்து வைப்பு. ஜொகூர் பத்துபஹாட்டில் அதிகாலை நேரத்தில் அரசாங்கம் தோல்வி அடைந்துவிட்டது என குறிப்பிடும் பதாகையை மேம்பாலத்தில் தொங்கவிட்டு பட்டாசுகளை வெடித்து ஆர்ப்பாட்டம் செய்த இளைஞர் உட்பட 20 பேரை போலீசார் இதுவரை கைது செய்துள்ளனர். கைதானவர்கள் அனைவரும் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த 16 வயதிலிருந்து 28 வயதுக்கு உட்பட்டவர்கள் என பத்துபஹாட் மாவட்ட போலீஸ் தலைவர் இஸ்மாயில் டோலா தெரிவித்தார். கைதான 20 பேரும் மே 17ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சம்பவம் தொடர்பில் போலீஸ் புகார் பெறப்பட்டதை அடுத்து ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்களை உடனடியாக தேடிப்பிடிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்மாயில் டோலா குறிப்பிட்டார். குலுவாங் பத்துபஹாட் சாலையின் 22.5வது கிலோமீட்டரில் பாரிட் ராஜா சாலை சந்திப்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் குறைந்தது 40 பேர் கலந்து கொண்டதாக நம்பப்படுகிறது. வழியே செல்லும் வாகன ஓட்டிகளின் கவனத்தை பெறுவதற்காக ஆர்ப்பாட்டக்காரர்கள் மோட்டார் சைக்கிளையும் கார்களையும் பயன்படுத்தி போக்குவரத்திற்கு இடையூறை ஏற்படுத்தியிருந்தனர். இந்த சம்பவம் குற்றவியல் சட்டத்தின் கீழும் வெடிபொருள் சட்டத்தின் கீழும் நோய் தடுப்பு கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழும் விசாரிக்கப்படுகின்றது. பொதுமக்களுக்கு 30,000 ரிங்கிட் அபராதமா? போலீஸ் மறுப்பு. இவ்வாண்டு நோன்பு பெருநாளின் போது செயல்பாட்டு தர விதிமுறையான SOPயை மீறியதற்காக பொதுமக்களுக்கு 30,000 ரிங்கிட் விதிக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்ட புகைப்படங்களை போலீசார் மறுத்திருக்கின்றனர். அவை நெகிரி செம்பிலான் நீலாய் இம்பியான் குடியிருப்பு பகுதியில் நோன்பு பெருநாளின் போது வீடுகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை புகைப்படமாகும் என நீலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது ஃபஸ்லி அப்துல் ரஹ்மான் தெரிவித்திருக்கிறார். அப்புகைப்படங்கள் அபராதம் விதிக்கப்பட்டதை உட்படுத்தியது என்று தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக முகமது ஃபஸ்லி தெளிவுபடுத்தினார். சம்பந்தப்பட்ட குடியிருப்பில் நோன்பு பெருநாளுக்கான SOP முறையாக பின்பற்றப்படும் விகிதத்தை கண்டறிய தமது தரப்பு ஊடகங்களுடன் இணைந்து அப்பகுதியை பார்வையிட்டதாக அவர் குறிப்பிட்டார். அச்சோதனை நடவடிக்கையின் போது அக்குடியிருப்பு மக்கள் தேசிய பாதுகாப்பு மன்றம் MKN நிர்ணயித்திருக்கும் SOPயை முறையாக பின்பற்றியதுடன் அதனை மீறும் எவ்வித நடவடிக்கைகளிலும் ஈடுபடவில்லை என்று போலீஸ் கண்டறிந்ததாக அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவில் முழுமையாக தடுப்பூசி போட்டுக்கொண்டால் மாஸ்க் அணிய தேவையில்லை. உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் பாதிப்பில் முதலிடம் வகிக்கும் நாடு அமெரிக்கா. கொரோனா நோய் தொற்றுக்கு எதிராக தடுப்பூசி போடும் பணியும் அந்த நாட்டில் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. இதனால் சமீப காலமாக அங்கு நோய் தொற்று பரவல் குறைந்து வருகிறது. கொரோனா பரவல் உச்சத்தில் இருந்த சமயத்தில் மாஸ்க் அணிவது கட்டாயம் ஆக்கப்பட்டிருந்தது. கொரோனா பரவல் குறைந்து வரும் நிலையில் மாஸ்க் அணிவதில் அங்கு புதிய தளர்வுகள் அறிவிக்கப்பட்டன. இந்நிலையில் கொரோனா தடுப்பூசியை முழுமையாக எடுத்துக்கொண்டவர்கள் கட்டாயமாக மாஸ்க் அணிய தேவையில்லை, 6 அடி சமூக இடைவெளியை பின்பற்ற தேவையில்லை என அமெரிக்க நோய் கட்டுப்பாட்டு தடுப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. ஒன்றிய, மாநில, உள்ளூர் எல்லைக்குட்பட்ட சட்டங்கள் நடைமுறையில் உள்ள பகுதிகள் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று உத்தரவு இருக்கும் பட்சத்தில் அந்த உத்தரவை கடைபிடிக்க வேண்டும் எனவும் அமெரிக்க நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா பரவியதற்கு இதுதான் காரணம். உலக சுகாதார அமைப்பு. உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் B.1.617 உருமாற்ற கொரோனா வைரஸ் கடந்த ஆண்டு அக்டோபரில் இந்தியாவில் முதல் முறையாக கண்டறியப்பட்டது. தற்போது இந்தியாவில் இந்த வகை வைரஸ் மீண்டும் பரவி வருவதும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தி வருவதும் பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது. B.1.1.7 உள்ளிட்ட இதர கொரோனா வைரஸ் வகைகளும் இந்தியாவில் பரவி வருகின்றன. உலக சுகாதார அமைப்பின் ஆய்வின்படி மதம், அரசியல் சார்ந்த கூட்டங்களால் இந்தியாவில் கொரோனா வைரஸ் அதிவேகமாக பரவி இருப்பது தெரிய வந்துள்ளது. கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் மாதிரிகளில் 0.1% மாதிரிகள் மட்டுமே மரபணு உருமாற்ற பரிசோதனை செய்யப்பட்டு இருக்கிறது.
இந்தியாவில் கடந்த ஏப்ரல் இறுதியில் B.1.617.1 என்ற உருமாறிய கொரோனா வைரஸ் பரவுவது கண்டுபிடிக்கப்பட்டது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் 21% பேர் இந்த வகை வைரஸ் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். இதேபோன்று B.1.67.2 என்ற வைரசும் பரவி வருகிறது. இந்த வைரஸால் 7% பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தென்கிழக்கு ஆசிய பிராந்தியத்தின் ஒட்டுமொத்த வைரஸ் பாதிப்பில் இந்தியாவில் மட்டும் 95% பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த பிராந்தியத்தின் உயிரிழப்பில் இந்தியாவில் மட்டுமே 93% பதிவாகியுள்ளது. சர்வதேச கொரோனா வைரஸ் தொற்றில் இந்தியாவில் 50% தொற்றும், சர்வதேச உயிரிழப்பில் இந்தியாவில் 30% உயிரிழப்பும் ஏற்பட்டு வருகிறது. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு எதிரான கையெழுத்து இயக்கம். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் கடந்த ஆண்டு நடக்கவிருந்த ஒலிம்பிக் போட்டி கொரோனா பரவலால் இந்த ஆண்டுக்கு தள்ளி வைக்கப்பட்டது. பின்னர் வருகிற ஜூலை 23ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை நடக்கவுள்ளது என அறிவிக்கப்பட்டது. பாராலிம்பிக் போட்டிகள் ஆகஸ்ட் 24ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. இதற்கிடையில் அந்நாட்டில் நடந்த சர்வே ஒன்றில் 58% பேர் கொரோனா அச்சத்துக்கு மத்தியில் ஒலிம்பிக் போட்டியை நடத்த வேண்டாம் என்று தெரிவித்துள்ளனர். எனினும் கொரோனா அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு சர்வதேச பார்வையாளர்களுக்கு அனுமதி வழங்காமல் ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கு ஜப்பான் அரசு முடிவு செய்துள்ளது. இந்த நிலையில் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளை ரத்து செய்ய வலியுறுத்தி ஜப்பானை சேர்ந்த கென்சி உட்சுமினியோ என்பவர் கையெழுத்து இயக்கம் ஒன்றை தொடங்கினார். கடந்த 9 நாட்களில் இந்த இயக்கத்தின் மூலமாக 3,50,000 கையெழுத்துகள் பெறப்பட்டுள்ளன. இதனை டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி அமைப்பாளர்களிடம் அவர் சமர்ப்பித்துள்ளார். இந்த இயக்கத்தை தொடங்கிய அவர் இதுகுறித்து கூறுகையில், சர்வதேச ஒலிம்பிக் போட்டியாளர்களையும் பார்வையாளர்களையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கக்கூடிய நிலையில் ஜப்பான் நாட்டு மக்கள் தற்பொழுது இல்லை. எனவே அத்தகைய மகிழ்ச்சியான சூழல் மீண்டும் வரும்பொழுது ஒலிம்பிக் போட்டிகளை ஜப்பானில் நடத்த வேண்டும். மேலும் தற்பொழுதைய நிலையில் ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தினால் உயிர்காக்கும் மருத்துவ சிகிச்சைக்கு தேவையான நிதியை ஒலிம்பிக் போட்டிகளுக்கு செலவிட வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படும். எனவே அந்த போட்டிகளை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார்.